நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் நிலைக்குழு தலைவர் கல்வி அன்பிற்கினிய அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வரவேற்புரையாற்றிருக்கும் ஸ்டெல்லா மேரிஸின் கல்லூரி பிரின்சிபல் மதிப்புக்குரிய சகோதரி ஸ்டெல்லா மேரி அவர்களே, மதிப்புக்குரிய வைஸ் பிரின்சிபல் சகோதரி ஜெயபிரியா அவர்களே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சகோதரி பிளஸி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எஜுகேஷன் ஆஃபீஸர் மதிப்புக்குரிய வசந்தி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி மாணவர்களுக்கும் சென்னை பள்ளி மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்வியும் சுகாதாரமும் தன்னுடைய இரு கண்கள் என்று தொடர்ந்து நம்முடைய தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொண்டு வராங்க. அந்த வழியிலே சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஒவ்வொரு ஆண்டுகளும் நிதியின் அறிவிக்கும் போது சென்னை பள்ளிகளுக்கு என்று அதிகமான அறிவிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் மூலயமா பாலின சமத்துவத்தை பற்றி நம்ம தெரிவிக்கிறோம். அதே போல் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது, உங்களுக்கு என்ன ஆம்பிஷன் இருக்குது அப்படின்றத தெரிவிக்கிறோம். அதே போல் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறோம். இன்றைய நாட்டின் தொடர்ச்சியாக இன்றைக்கு மிகவும் முக்கியமான, இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அடுத்த தலைமுறையினருக்கு முக்கியமான இந்த சைபர் அவேர் சொசைட்டி டுகெதர் அப்படின்ற ஒரு தலைப்பின் மூலயமா ஸ்டெல்லா மேரிஸோடு இணைந்து மாநகராட்சி பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இப்படி ஒரு அவேர்னஸ் எடுத்துறதுக்காக ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி மொத்த குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மொபைலு, டெக்னாலஜி, டிஜிட்டல் சேவை இப்படின்றது தான் அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த காலத்தில் பேப்பர் அப்படின்றது மொபைல் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. எதனா டேட்டா ஸ்டோர் பண்ணோம் இல்லை நோட் எடுக்கணும்னா கூட டக்குன்னு மொபைல் எடுத்து தான் அதில் நோட் எடுக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க. டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டெக்னாலஜி வளர்றது எப்போவுமே பாசிட்டிவான திங்ஸ்க்காக தான். நம்மளுடைய சேவை, நம்மளோட டைம் கன்சப்ஷனை குறைத்து அதிக நேரம் வேலைகளை நம்ம ஈடுபடாமல் டெக்னாலஜி மூலயமா அதை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக தான் நம்ம டெக்னாலஜி நிறைய வளர்த்துட்டு வரோம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு தவறான முறையில் நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமோ அதுக்குன்னு ஒரு டீமே இருக்காங்க. அந்த தவறான முறையில் செயல்படுத்துகிறாங்க. அந்த தவறான வழிவகையில் நீங்கள் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு புக்லெட்டை கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்லெட்டில் நிறைய தீமில் இவங்க கான்செப்ட் எடுத்திருக்காங்க. மிகவும் முக்கியமான கான்செப்ட் இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே இருக்க மாணவர்கள் எல்லாருக்குமே அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஜிப்லி ஃபோட்டோ எடிட் அப்படின்றத எத்தனை பேர் இங்கே இருக்கவங்க பண்ணியிருக்கீங்க மாணவர்கள்? பரவாயில்ல, ரொம்ப குறைவாக தான் இருக்கீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லலாம் உங்கள் ஃபோட்டோஸை பதிவிடும் பொழுது, இல்லை இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்பொழுது, இல்லை உங்கள் பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணும்பொழுது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இருக்கக்கூடிய வீடியோஸை ஷேர் பண்ணும்பொழுது இது எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது, எந்த அளவுக்கு சேஃப் இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி சென்னையில் நீங்கள் ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அது யூஎஸ் வரைக்கும் ரீச் ஆகிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு ஒரு நாளுக்குள்ளே. இதற்கு முன்னெல்லாம் ஒரு 20-30 ஆண்டுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு ஒரு கடிதம் அனுப்பினாலே அது போய் சேர்கிறதுக்கே ஒரு 10 நாள் ஆகும். அப்படி இருந்த காலகட்டம்லாம் மாறி 1 hour 2 hour இன்றைக்கி எல்லாமே டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் சேவையில் இருக்கும்பொழுது நம்ம அதை எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு நம்ம கடைப்பிடிக்கிறோன்றது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதே போல் யூடியூப்ஸ் பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு லிங்க்ஸ் வரும். உங்களுக்கே அறியாமல் நீங்கள் அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணிடுவீங்க. அது தேவையில்லாத ஏதோ ஒரு சர்வர்க்குள்ளெல்லாம் போகும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் எப்படி நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும், அதுலேருந்து எப்படி நீங்கள் உங்களோட பர்சனல் டேட்டாஸோ இல்லை உங்களுக்கான ப்ரொஃபஷனல் டேட்டாஸோ அதை எப்படி நீங்கள் சேஃபர் சைடாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாமே இந்த டிஜிட்டல் சேவையில் சொல்லி தருவாங்க. ஸோ இன்றைக்கி டிஜிட்டல்ன்றது எல்லாமே மாறிடுச்சு. ஸோ நிறைய ஸ்கூல்ஸில் இப்போலாம் நம்ம ஸ்மார்ட் போர்ட்ஸு, ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே பாசிட்டிவ் வேல எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதில் இருக்கக்கூடிய அவேர்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய சென்னை மாணவர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மாணவர்களுக்கு யாருக்குமே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இன்றைக்கு உங்கள் எல்லாருக்குமே இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் இல்லாத உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்கள் சிஸ்டர்ஸ்க்கோ, பிரதர்ஸ்க்கோ,
இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி டிஜிட்டல் சேவையை எந்த அளவுக்கு நம்ம சேஃபராக யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்றத தெரிவித்திருக்க மீண்டும் ஒரு முறை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.